ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட்டு. அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் என்ற ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு அரிசி அட்டைதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்றது தான் இப்போ ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க. வறுமை கோட்டுக்கு இருந்தாலும் 35 கிலோ அரிசிக்கு செக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 35 கிலோ அரிசி வாங்குறீங்கனாக்கா, அவங்களுக்கான மிகப்பெரிய அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நியாய விலைக் கடைகள் 37,328 நியாய விலைக் கடைகள் இருக்கின்றன தமிழகத்தில். அது குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா 2,25,93,654 உறுப்பினர்கள் இருக்காங்க, குடும்ப அட்டை உறுப்பினர்கள். அதில் 2025-26க்கான மானியமாக 14,000 கோடி தமிழக அரசு, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இதில் ஒரு அட்டைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வருடத்திற்கு 6,000லேருந்து 6,500 செலவாகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏஏஒய் அட்டைகளுக்கு அரிசியின் அளவை குறைக்க மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. அண்ணா யோஜனா சொல்லுவாங்க. அந்த யோஜனா திட்டத்தின் மூலமாக ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வாங்குவாங்க, அவங்களுக்கு குறைக்க போகிறாங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் அட்டைகள், முன்னுரிமை உள்ளவர்கள் சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா 76,99,940 குடும்ப அட்டைகள் உள்ளன. மாதம் 8 கிலோ அரிசி கொடுப்பாங்க இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஹெச்ஹெச் ஏஏஒய் சொல்லுவாங்க. அந்யோத்திய அன்ன யோஜனா சொல்லிட்டு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. மாதம் 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 18,64,600 குடும்ப அட்டைகள் உள்ளனன்றாங்க. அந்த அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்றவர்கள் சொல்லுவாங்க. அரிசி, சர்க்கரை வாங்குவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டை 9,08,842 குடும்ப அட்டைகள் உள்ளன. என்பிஹெச்ஹெச்எஸ் அரிசி தவிர அனைத்தும் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 10,01,605 ஐட்டங்கள் உள்ளன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்என்சி சொல்லியிருக்காங்க. பொருட்கள் கிடையாது. ஒரு ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ், ஐடி ப்ரூஃபுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவங்க இந்த அட்டைதாரர்கள். அந்நியதிய அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக இதுவரை குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ அரிசி அவங்களுக்கு இனி ஒரு நபருக்கு மாதம் 7 கிலோ வரை தான் கொடுக்க போகிறாங்க. அதிகபட்சமாக 35 கிலோ கொடுப்பாங்க. அப்படின்னா எப்படின்னா, ஒரு குடும்ப அட்டைதாரரில் மொத்தம் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது ஏஏஒய் அன்னதி யோஜனா திட்டத்தின் மூலமாக ஏஏஒய் ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு ஒரு நபருக்கு 7 கிலோன்ற பட்சத்தில் 2 பேருக்கு 14 கிலோ தான் கொடுப்பாங்க, 35 கிலோ கிடையாது. அதுவே 5 அதற்கு மேல் இருந்தால் தான் 5 அல்லது அதற்கு மேல் இருந்தால் தான் 35 கிலோ அரிசி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் ஒரு அரிசி அட்டை 35 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.